கொஞ்சம் ரெகக்னைசேஷன் அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு கிடைக்காமல் கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பொற்காலமான காலமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. குபேர யோகத்தை கொடுக்கும். நீச்சபங்க குபேர யோகம் அப்படின்னு பேரு. உங்களோட கர்ம வினை தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி காலங்களுக்கு முழுவதுமே வந்து அர்த்தாஷ்டம சனி போறாருங்க. அதனால வந்து இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருடமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பல நல்ல விஷயங்களும் இருக்கு. என்னென்னங்கிறத முதல்ல நல்ல விஷயத்தை பார்த்துருவோம். உங்களோட ராசிநாதன் இந்த வருடம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் முதல்ல உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தான் இந்த வருஷத்தை அவர் துவங்குகிறார். உங்களோட அஷ்டமஸ்தானத்தில், அதாவது 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதற்கு வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறது நல்லதுங்க. ஆனால் லக்னாதிபதி மறைகிறதுனால உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய சில கொஞ்சம் ரெகக்னைசேஷன் அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முதல் 2 மாதத்துக்கு கிடைக்காமல் கொஞ்சம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கணும் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் அது கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு தான் செவ்வாய் வந்து உங்களோட 9ஆம் பாவத்திற்கு அவர் மாறி வருகிறார். அதுவரை அவர் வக்கரத்தில் போகிறாருங்க. வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தான் உங்களோட 9ஆம் பாவத்துக்கு ராசிநாதன் வராரு. அந்த சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொற்காலமான வருடமாக, பொற்காலமான காலமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க. அப்போது அந்த ஏப்ரல் 7லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களோட 10ஆம் பாவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூலை 29 வரை அதுலேருந்து 11ஆம் பாவத்துக்கு மாறிடுறாருங்க. ஜூலை 29க்கு கழித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு அவர் மாறுறாருங்க. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவருடைய ஸ்தானத்தில் இருந்து, அதாவது உங்களோட 3ஆம் பாவத்தில் அவர் வந்து உச்சம் அடைவாருங்க. இப்போ ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து 9ஆம் பாவத்தில் இருக்காருங்க. இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல நீச்சமாயிட்டாரு. இந்த செவ்வாய் நீச்சமாயிட்டாருங்கிற கவலை கிடையாது. ஏன்னா 6ஆம் அதிபதி இந்த 10ஆம் இடத்துல நீச்சம் அடைவது அப்படிங்கிறது நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு கிடப்பிலேயே கிடக்கக்கூடிய உங்களுடைய உத்தியோக உயர்வு, நீங்கள் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் கிடைக்காமலே தள்ளி போகுது. அதனால் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைகிறாரு. இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை தருதுங்க. ஏன்னா உங்களோட 6ஆம் அதிபதி செவ்வாய் தான். அவர் நீச்சம் அடைவது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் ரொம்ப நல்ல பலனை நீங்கள் பெறலாம். அந்த காலத்தை நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் குறிப்பாக உங்களோட அஷ்டமஸ்தானாதிபதியாக இருப்பவர் புத பகவான். அந்த புத பகவானும் நீச்சம் அடைகிறார். அந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து ரொம்ப அற்புதமான காலம். அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 5ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்காருங்க.
அஷ்டமஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்திலே நீச்சமடைவது குபேர யோகத்தை கொடுக்கும். நீச்ச பங்க குபேர யோகம் அப்படின்னு பேரு. அதனால் அந்த சமயத்தில் ஒரு குபேர சம்பத்துகளை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அல்லது ரொம்ப நாளாக ஏதாவது வீடு வாங்காமல் இருக்கீங்க, அல்லது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை இருக்குது, ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்வதில் தடை இருக்குது, உத்தியோக உயர்வுகள் கிடைப்பதில் ஒரு தடை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். நல்லபடியாக ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு அல்லது சுயமாக உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு ஏற்படும், ஒரு நல்ல ப்ரமோஷன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வு கிராஜுவலாக இருந்தால்தான் நம்மளுக்கு இந்த வேலையில் ஒரு திருப்தி. அது மட்டுமல்ல, நம்ம வேலையை ஒழுங்காக செய்கிறோங்கிற ஒரு மனதிற்கு ஒரு சாந்தி, அப்புறம் நம்ம வேலையில் இன்னும் சிரத்தையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற தொழில் பக்தியும் ஏற்படும். அதனால சம்பள உயர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான விஷயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாசத்துல அல்லது மே மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களோட 5ஆம் பாவத்துல அவர் நீச்சம் அடைகிறதுனாலங்க. அதனால் இதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. சம்பள உயர்வுகள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் போகிறாரு. முதல் மாதத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிற்பாதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே தான் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதிரி காலத்தில் உங்களோட ராசியிலே ராசிநாதன் போகிறாருங்க. இந்த சமயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அபிவிருத்தியான செயல்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக உங்ககிட்ட தேங்கி இருக்கக்கூடிய பல செயல்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. வெளியூர் வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் போகிறதுனால சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு குடும்ப வளர்ச்சிக்காக வேலை நிமித்தமாக அல்லது படிப்பு நிமித்தமாக போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்குங்க. இந்த காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளணும். அப்புறம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு உங்களோட ராசியிலிருந்து அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் போகிறாரு. சனிக்கிழமை தோறும் தவறாமல் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. இந்த சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு போடுறதுனால உங்களோட கர்ம வினை தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களும் தடையை நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக கைகூடும். உங்களுக்கு குழந்தைக்கு படிக்காமல் இருக்கிறது அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனாவசியமான தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறைவது, அப்படின்னு எண்ணற்ற பற்பல நன்மைகளை தரக்கூடியது சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்வது, அவருக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது. அதனால் இதை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த வருடத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 7ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 8ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. 8ஆம் பாவத்துக்கு மாறினா பிரச்சனையாச்சே அப்படிங்கிற கவலை வேணாம் உங்களுக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்க சனி பகவானை பார்க்குறாரு. அதனால குருவினுடைய பார்வை சனிக்கு வர்றதுனால சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பலவிதமான ஒரு தேக்க நிலைகள், துடக்கு நிலைகள், முடக்கமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அவர் மாற்றுவாருங்க. அதனால் நல்ல தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்காமல் இருக்குதுன்னா அந்த சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த வருடத்தில் முன் சொன்ன மாதிரிங்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. கூடுதலாக வரக்கூடிய சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமஹ.